ஹலோ கைஸ், ரம்ஜானுக்கு மாமியார் வீட்டுக்கு போகலாமா? சென்னையிலேருந்து திண்டுக்கலுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். குட்டி சார் கை குழந்தையா இருந்தப்போ போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் போக போகிறோம். கிளாம்பாக்கத்தில் 9 மணிக்கு பஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கிளாம்பாக்கத்துக்குள்ளேயே 9 மணிக்கு தான் என்ட்ரு ஆயிருந்தோம். குட்டி சார் போன தடவை போனப்போ குழந்தையா இருந்தார், அதனால ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த தடவை கொஞ்சம் வளர்ந்துட்டாரு, கொஞ்சம் சேட்டையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதான் இந்த தடவை எப்படி இருக்க போதோன்னு நினச்சிட்டே போயிட்டு இருந்தோம். நாங்கள் எப்போவும் இந்த சுஹாரா ட்ராவல்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவோம். ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. ப்ரமோஷன்லாம் இல்லை, சும்மா நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். நீங்கள் ஒரு டாட்லர் மாம் இல்லைன்னா ஃபீடிங் மாமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பர் பஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா ஸ்க்ரீன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். குட்டி சார் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பஸ்ஸில் ஏறினதுலேருந்து ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு அந்த சைடில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. நானும் கொஞ்ச நேரம் ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு பாய் பாய் சென்னை சொல்லிட்டு 3 நாள் சென்னைக்கு லீவ் விட்டு திண்டுக்கலுக்கு கிளம்பியாச்சு. 9:30 பஸ்ஸில் ஏறினப்போ வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தவர் 1:30 மணிக்கு தான் தூங்கினாரு. அது வரைக்கும் இப்படியே தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாரு. 1 மணிக்கு ஒரு வழியாக தூங்கிட்டாரு.